கிறிஸ்துவுக்குள் பிரியமான செல்ல குழந்தைகளுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்று ஜூன் மாதம் 9ஆம் நாள். இன்று தேவன் உங்களோடு பேசுவதற்காக ஒரு விசேஷமான பரலோக மன்னாவை கொடுத்திருக்கிறார். ஓகே குட்டீஸ், இன்னைக்கு மன்னா என்னன்னு பார்க்கலாமா? 31ஆம் சங்கீதம் 24ஆம் வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திட மனதா இருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். அன்பான குழந்தைகளே, இந்த ஆதார வசனத்தில் எதை பற்றி சொல்லியிருக்கு தெரியுமா? திட மனம் அப்படின்னா ஸ்ட்ராங் அல்லது கரேஜ். வேதாகமத்துல நிறைய பேர் ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. யாரெல்லாம் இருந்தாங்கன்னு நீங்க யோசிச்சுட்டே இருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம யாரை பார்க்க போறோம்னா தானியேல். தானியேல் எவ்வளோ தைரியமா ஸ்ட்ராங்கா சிங்கங்களின் குகையில பிரேயர் பண்ணிட்டு இருந்தாரு. நெக்ஸ்ட் தாவீது. உங்களை மாதிரியே சிறுவனா இருந்த தாவீது கோலியாத் என்ற பெரிய ராட்சதனை எதிர்த்து தைரியமா சண்டை போட்டார். அடுத்ததா பாத்தீங்கன்னா சீஷர்கள். இயேசு ஆரம்ப காலத்துல சபையை அமைக்கும் போது சீஷர்கள் தான் தைரியமா போய் சபைகளை ஸ்தாபிச்சாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவரு தனக்கு நேரிடும் என்ன ஆபத்து எல்லாமே தெரிஞ்சிருந்துமே சிலுவையில் அறையப்படுவதற்காக தைரியமா எருசலேமுக்கு போனார். அவர்கள் எல்லாரும் எப்படி அவ்வளவு தைரியமா இருந்தாங்க தெரியுமா? அவர்கள் தங்கள் முழு நம்பிக்கையையும் தேவன் மேல வச்சிருந்தாங்க. அவர்களை போலவே நாமும் நம்முடைய வாழ்க்கையில மிகுந்த தைரியத்தை காட்ட முடியும். எப்படின்னா, நம்முடைய இருதயங்களை பலப்படுத்தி நமக்கு துணையா நிற்கும் தேவன் நம்மளோட இருக்கிறாரு. யோசுவா 1:6 சொல்ற மாதிரி நாமும் பலன் கொண்டு திட மனதா இருக்கணும். எனவே குழந்தைகளே, உங்களுக்கு எப்ப பயம் வந்தாலும் வேதாகமத்துல கூறப்பட்டுள்ள இந்த தைரியமான மனுஷர்களை நீங்க நினைச்சுக்கணும். நம்மை பலப்படுத்தும் தேவன் நம்மோட இருக்கும்போது நாம எதற்குமே பயப்பட தேவையில்லை. எப்பவுமே தைரியமாகவும் விசுவாசமாகவும் இருக்கணும். செல்ல குழந்தைகளே, இந்த மன்னாவை நீங்க இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க உடனே உங்க பைபிள் எடுத்துக்கோங்க. நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? அதுல யோசுவா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. இன்னைக்கு ஃபுல்லா வேதாகமத்துல கூறப்பட்ட தைரியமான மனுஷர்களுடைய வாழ்க்கைய குறிச்சு உங்க மனசுக்குள்ளேயே தியானம் பண்ணுங்க. ஓகே குட்டீஸ், இன்னைக்கு இந்த மன்னாவோட சந்தோஷமா இருங்க. இன்னைக்கு நைட் ஒரு சூப்பரான வேதாகம கதையோட நாம சந்திப்போம். எப்பவுமே தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் பிடிச்ச சமத்து பிள்ளைகளா நீங்க இருக்கணும். ஓகே குட்டீஸ், பை. காட் பிளஸ் யூ டியர்ஸ்.